அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சூரா ஃபாத்தியாவில் கடைசி ஆயத்தை பார்க்க போகிறோம். அதோட அர்த்தத்தை சிராத்தல்லதீன அன்அம்த அலைஹிம் கைரில் மக்தூபி அலைஹிம் வலத்தால்லீன். ஆமீன். ஹைர் இன்ஷா அல்லாஹ். இப்போ இதில் கொஞ்சம் பெரிய ஆய சுட்டியும் அதை ரெண்டுக்கு பிரித்து போட்டிக்குது. சிராத்தல்லதீன அன்அம்த அலைஹிம் முதல்ல வந்திக்குது. சரி, இப்போ நாங்கள் இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம், எங்களை நேரான பாதையில் அனுப்ப சொல்லி இதுக்கு ஆயத்தில் நாங்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாக்கு சொன்னோம். அல்லாஹ்க்கே சொன்னோம், அல்லாஹ் நீயே எங்களை அனுப்பி வச்சுடு, இது கெஞ்சி கேட்டோம் நாங்கள் ரப்புக்கிட்ட. சரி, இப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறோம், அந்த பாதை எப்படிப்பட்ட பாதை. இப்போ எங்களுக்கு ஒரு ஐடியா வரணுமே, அந்த பாதை எப்படிப்பட்ட பாதைண்டு அதை நாங்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கிட்ட கேட்குறோம். அது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். அந்த பாதை எப்படிப்பட்ட பாதை தெரியுமா, அதுதான் மறுபடியும் அந்த சிராத் என்று வந்திக்குது. அப்போ இது பதில் என்று சொல்லுவாங்க. அப்படி என்றால் ஒரு விஷயத்தை சொல்லி அதை இன்னும் கொஞ்சம் விரிவாக சொல்கிறது, அதுதான் பதில் என்று அரபில் சொல்லுவாங்க. அதுதான் பதில் என்று போட்டி. இது அட்வான்ஸ் கிராமர் இருக்குது. ஆனால் இது அட்வான்ஸ் கிராமர் என்று சொன்னதுக்கு அதெல்லாம் படிக்கவே இல்லை, என்ன பெருசாக படிக்க தேவையில்லை. ஏன்னா அது சின்ன விஷயங்கள். இது சின்ன விஷயத்துக்கு தான் கொஞ்சம் கொஞ்சம் பயங்கரமான பேர்களை போட்டு வச்சுக்கிறாங்க. ஆனால் எல்லாமே சின்ன விஷயங்கள் தான். பதில் என்று சொன்னால் அது விஷயத்தை இன்னும் கொஞ்சம் விவரமாக சொல்கிறேன், அது எப்படிப்பட்ட பாதை என்று. அப்போ சிராத் என்ன மறுபடியும் பாதைன்னு வந்திக்குது. சரி, முதல்ல நாங்கள் சிராத்துக்கு முந்தி நாங்கள் முதல்ல அலைஹிம், எங்களுக்கு தெரிஞ்சது நாங்கள் மொழி அர்த்தத்தை பார்ப்போமே. அலைஹிம் என்றால் என்ன அர்த்தம்? அலா என்றது உங்களுக்கு தெரியும். பா தா காஃப் லாம் வாவ் மின் ஃபி அன் அலா, இது ஜர்ருடைய ஹர்ஃப். அப்போ ஜர்ருடைய ஹர்ஃப் அலா, ஜர்ருடைய இசும் ஹிம். ஹிம் இப்போ அலா ஹிம் அரபில் எழுத போகல நாங்கள் படித்தோம். அது எங்களை படித்த இதில் பாருங்கள், அலைஹிம் என்று தான் சொல்கிறது. யா அதை லேசி. அலா ஹிம் என்று சொல்கிறத விட அலைஹிம் என்று சொல்கிறது லேசி. அப்போ ஜர்ருடைய இசும் ஹிம். ஹிம் என்று சொன்னால் எங்களுக்கு தெரியும், ஹும் தான் சேர்ந்து வர போகல. ஹிம் இல்லாட்டி ஹும்மா வரும், சேர்ந்து வர போகல. அதோட அர்த்தம் அது நசுப் இல்லாட்டி ஜர். ஆனால் இன்னும் அலாக்கு புற வார சுட்டி அது ஜர்ரை தான் ஈக்கும். அப்போ இது ஜர்ருடைய இசும், சரிதானே? ஜர்ருடைய அர்ஃபும் ஜர்ருடைய இசுமும். ஈட அலா என்ற என்ன அர்த்தம்? மீது என்ற அர்த்தம். ஹிம் என்றா ஹும்மால் ஹும் என்ற அவர்கள். அப்போ அர்த்தம் எப்படி வருது? அவர்கள் மீது என்றது தான் அலைஹிம்ட அர்த்தம். சரியா? அலைஹிம்ட அர்த்தம் அவர்கள் மீது. ஆனால் நல்ல வேணும் வச்சுக்கோங்க, இது அல்லதி, இதுக்கு முந்தைய உங்களுக்கு விளங்குது அல்லதி என்ற வார்த்தை இது அல்லதி என்று வரப்போகல. இது அவர்கள் மீது என்றது எவர்கள் என்று மாறிடும். அது உங்களுக்கு மொழிபெயர்க்கக்குள்ள தான் விளங்கும். ஆனால் இப்போது அதை கொஞ்சம் நினைவு வச்சுக்கோங்க. அதை நாங்கள் அதை முழுமையாக அர்த்தத்தை பார்க்கல, அதை பார்ப்போம். ரைட், அடுத்த வார்த்தை பாருங்கள். அப்போ அலைஹிம் என்றால் அவர்கள் மீது எவர்கள் மீதுன்ற அது கொஞ்சம் நினைவு வச்சுக்கோங்க. ரைட், இப்போ அடுத்த வார்த்தையை பார்ப்போம். இது ஒன்றொண்டா தான் இதை ஒரு பசில் மாதிரி ஒன்றொண்டா தான் நாங்கள் சால்வ் பண்ணி கொண்டு போகணும். அப்போ தான் எங்களுக்கு அது ஃபுல்லாக அர்த்தத்தை எடுக்கணும். அடுத்து அன்னம்த. ரைட், அன்னம்த என்ன அர்த்தம்? அன்னம்தன்னு பாருங்கள், இது நாங்கள் படித்தோம். ஹுவ நசர ஹுமா நசரா ஹும் நசரு என்று படித்தோம் தானே. அதுக்கப்புறம் ஹுவ நசர ஹுமா நசரா ஹும் நசரு ஹிய நசர துமா நசரத்தா ஹுன்ன நசர்னா, இதை நினைவச்சுக்கோங்க எப்படியுமே. அப்புறம் அந்த நசர்த்தா அந்துமா நசர்த்துமா அந்தும் நசர்த்துமா அந்தி நசர்த்தி அந்துமா நசர்த்துமா அந்துன்ன நசர்த்துன்ன அன நசர்த்து நஹ்னு நசர்னா, சரிதானே? அன நசர்த்து நஹ்னு நசர்னா. அப்போ அதில் பாருங்கள், அந்த நசர்த்த என்று படித்தோம். அந்த நசர்த்த என்று படித்தோம். அப்போ பாருங்கள், ஒரு வார்த்தை ஒரு ஃபிகில் தேல முடியுதுண்டா அது அந்த என்ற அர்த்தம் வருது. அந்த நசர்த்த மாதிரி தான் அந்த அன்னம்த. சரிதா? இது உவ அன்னம உமா அன்னமா அன்னமு அப்படி வரும். இது அந்த அன்னம்த தான். அப்போ இது தேவை காண்றதால உங்களுக்கு அது சேலை செய்யக்கூடியவர் யார்? அது சேலை செய்யக்கூடியவர் அந்த நீ என்ற அர்த்தம். அப்போ அன்னம்த அதில் அர்த்தம் என்ன? இதில் இந்த ஃபேமிலியில் இதில் ரூட் லெட்டர்ஸ் நூன் ஐன் மா. அது அலிஃப் இது ஃபேமிலியோட அது ஃபேமிலியால் இது. ஆனால் இது ரூட் லெட்டர்ஸ். அது நூனும் ஐனும் மீமும். அதில் நியூமத்துன்னு நாங்கள் சொல்லுவோம். அதுதான் அர்த்தம். நாம் என்று சொல்கிறது நியூமத் என்ற அர்த்தம். அப்படின்னா அருள் புரிகிறது. அருள் என்ற அர்த்தம். அன்னம்த என்ற அர்த்தம் அருள் புரிகிறது. யார் அருள் புரிகிறது? நீ. அதுதான் அந்த ஃபீல். பாருங்கள், அந்த ஃபாயிலண்டு இது அது அதை தேக்கு ஃபாயிலண்டு பாயிண்ட் போட்டிங்க, அது ஃபாயில். அடுத்து இது இறந்த காலம். உங்களுக்கு தெரியும், நசர்த்த என்றது அந்த நசர்த்த இறந்த காலம், சரிதானே? அப்போ நாம் என்று சொல்கிறது அன்னம என்று சொல்கிறது அருள் புரிகிறது. நீ அப்போ தேவாரதால் நீயாக மாறுது.
அப்போ எப்படி அர்த்தம் வருது? நீ அருள் புரி அருள் வழங்கி நாயோ, வழங்கி முடிஞ்சு சரியா? நிகழ்காலம் வணங்குறா இல்லை, நீ அருள் புரிந்தாயோ, இல்லாட்டா நீ அருள் வழங்கினாயோ, நான் புரிந்தாயன்னு மாத்திரம், நீ அருள் புரிந்தாயோ அப்போ ஈன எப்படி அர்த்தம் வருது? அலைஹிம் யார், இப்போ இவர்கள் மீது நீ அருள் புரிந்தாயோ அந்த அர்த்தம். என்ன நாங்கள் சொல்லலை, எங்களுக்கு சொல்லலை அவர்கள் மீது அருள் அப்படி வராது, எவர்கள் மீது நீ அருள் புரிந்தாயோ. அப்போ அப்போ அண்ணாமத்து என்ன அர்த்தம்? நீ அருள் புரிந்தாய் என்ற அர்த்தம் வருது. நீ அருள் புரிந்தாய் பாஸ்ட் டென்ஸ். அலைஹிம் என்றா எவர்கள் மீது, எவர்கள் மீது நீ அருள் புரிந்தாயோ. அல்லசீன் என்றா என்ன? அல்லசீன் என்று சொல்கிறது அது தொடர்பு பேர் உண்டு, தொடர்பு இசும் உண்டு. அல்லசீன் என்று சொல்கிறது தொடர்பு இசும், தொடர்பு பேர். அத்தகையோர் என்ற அர்த்தம் வரும், அத்தகையோர் என்ற அர்த்தம் வரும். அப்போ அலைஹிம் என்றா எவர்கள் மீது, அன்னம் தெண்டா நீ அருள் புரிந்தா, அது நீ எங்கால அன்னம் சரிதான் அது தான் நீ அருள் புரிந்தாயோ அத்தகையோர். அப்போ சிராத்துக்கும் அல்லஜிக்கும் என்ன தொடர்பு? சிராத்துக்கு பாருங்கள், அல் வந்தில்லை பாரம் இல்லை, அல் வந்தில்லை பாரம் இல்லை. அப்போ இது ஒரு முதாஃப். அல்லசீன என்றது நாங்கள் படித்தோம், இது ரஃபாவும் மீக்கேலும் நசுபாவும் மீக்கேலும் ஜர்ராவும் மீக்கேலும். இது அதை நான் ஃப்ளெக்சிபிள்னு நாங்கள் படித்தோம். அதை மூணும் காட்டேலாதது, அது மூணும் ஒரே மாதிரி ஈக்கும். அல்லதீன ஹாதா இதெல்லாம் ரஃபா நசுப் ஜர் எல்லாம் அதுக்கு காட்டேலா, அதுக்கு வெளிப்படுத்தேலா, அது மூணும் ஒரே மாதிரி தாய்க்கும். அப்போ இன்னும் சிராத்தை முதாஃபா ஈக்குது சரிதானே. அல்லதீன என்றது ரஃபாவுமாவேலும் நசுபுமாவேலும் ஜர்ருமாவேலும் நாங்கள் படித்தோம். ஒரு முதாஃபுக்கு போல ஒரு விஷயம் நசுபில்லாடி ஜர்ராவேலும் என்ன ஈனா ரஃபாவுமாவேலும், இது மூணுலேயும் ஆவேலும் என்றா அது முதாஃப் ஒன்றுக்கு புறவு வந்தால் நாங்கள் படித்தோம், அது ஜர்ரு தான். அப்போ முதாஃபிலே என்று எங்களுக்கு எடுக்கலும். ஏன்னா ஆவேலுமே மூணு ஆவேலுமே. அப்புறம் முதாஃப் ஒன்று ஷுவராகிக்குது, சிராத்ன்றது நல்லா தெரியும் எங்களுக்கு முதாஃப் என்று. அப்போ இது மூணில் ஒன்றாவேலும் என்றால் முதாஃபுக்கு புறவு வந்தால் நினைவு வச்சுக்கோங்க, அது ஜர்ரு ரஃபா நசு மூணுமாவேலும் என்றால் அது ஜர்ரு தான் முதாஃபுக்கு புறவு வந்தால். அப்போ அல்லதீன் என்றது முதாஃபிலே என்று எடுக்கலும். அதில் பாருங்கள், சிராத்துக்கு என்று போட்டிக்குது, அல்லதீனுக்கு முதாஃபிலே என்று போட்டிக்கு. அப்போ இதாஃபா அவர்கள் உடைய பாதை, அர்த்தம் எப்படி வரும்? அவர்களுடைய பாதை, இல்லாட்டி அத்தகையோருடைய பாதை. அப்போ எப்படி இதை நாங்கள் அர்த்தத்தை பார்க்குறேன்? அலைஹிம் எவர்கள் மீது அன்அம்த நீ அருள் புரிந்தாயோ, அல்லது சிராத் அல்லதீன அத்தகையோருடைய பாதை. அப்போ இதில் கொஞ்சம் ட்ரிக்கியானது அலைஹிம் என்றா அவர்கள் மீது, இன அதை அன்னம்தையோட சேர்ந்து வரக்குள்ள அவர்கள் மீது நீ அருள் புரிந்தாயோ என்று வராதே. ஏண்டா அது அப்படி அர்த்தம் எடுக்க கஷ்டம். அப்போ இது எவர்கள் என்று மாறிடும். ஏண்டா அது அது இன நசுபாய்க்குது. இன அது அது அலைஹிம் என்ற என்டர்பிரைஸ் அண்ணாமத்த நீ அருள் புரிந்தாய், யார் மீது நீ அருள் புரிந்தாய்? அது எவர்கள் மீது. எவர்கள் மீது இது ஒரு விவரம். எவர்கள் மீது நீ அருள் புரிந்தாயோ, இன அலைஹிம் என்ற ஒன்றுக்கு பார்க்கல அது ஜார் மஜ்ரூர், ஆனால் அது அன்னமத்தேட ஒரு விவரம். அப்படி பார்த்தா அது ஒரு மஃபூல் என்று சொல்லிடும் சரியா, அதை பற்றி ஒரு விவரம் என்று சொல்லிடும். எவர்கள் மீது நீ அருள் புரிந்தாயோ அத்தகையோருடைய பாதையில் சரியா. அது பாதை இல்லைன்னு ஏன் வந்துச்சேன்டா, அதை முதல்ல சிராத்தல் முஸ்தகீம் நேரான பாதை, அத்தகையுடைய பாதை என்று முடியுது அதை. ஆனால் சிராத்தல் முஸ்தகீம் என்ன சொன்னால் எங்களை நேரான பாதையில் அனுப்பி வைக்க சொல்லி, அப்போ அதோட சம்மந்தப்படுத்திக்கொள்ள அத்தகையுடைய பாதையில் அனுப்பி வையாலா எங்களை அதுதான் அந்த பாதையில் எங்களை அனுப்பி வை. ஆனால் இது அர்த்தம் மட்டும் எடுக்கிறேன்டா பாதை என்று முடிக்கலும். அப்போ அலைஹிம் என்றா எவர்கள் மீது, அன்னம் தென்ன நீ அருள் புரிந்தாயோ, இல்லாடி நீ அருள் வணங்கினாயோ அருள் புரிந்தாயோ. அல்லதீன் என்றா அத்தகைய, அப்புறம் அது முதாஃபில் அத்தகையவர்கள் உடைய பாதை, இல்லாட்டி அதை பாதையில் எங்களை அனுப்பி வையாலாம் என்று நாங்கள் அல்லா சுப்ஹானஹு வ தஆலா கிட்ட துவா கேட்குறோம். அப்படி என்றால் என்ன அர்த்தம் என்றால், இது நாங்கள் சொல்கிறோம், யா அல்லாஹ் நீ யாரெல்லாம் நேர்வழியில் அனுப்பினையோ அவங்களமா எங்களையும் ஆக்கிடு. அப்படின்னா என்ன கேட்குறோம், என்ன நான் யா அல்லாஹ் எங்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாதிரி ஆக்கிடு, எங்களை சஹாபாக்கள் மாதிரி ஆக்கிடு. அவங்க எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அறிஞ்சு புரிஞ்ச ஆக்கள், சொர்க்கத்துக்கு நன்மாராக சொன்ன ஆக்கள். அவங்க அருள் புரியுறேன்னு சொன்ன துன்யாவை நிறைய கொடுக்குறது இல்லை, தீண்ட வாழ்க்கை வாழ்ந்த ஆக்கள், அவுலியாக்கள். இவங்க எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா
தீனை கொடுத்து அவங்களுக்கு அருள் புரிஞ்சாங்க நியமத் செஞ்ச ஆக்கள். யாரெல்லாம் எங்களையும் அவங்கள மாதிரி ஆகிட்டு அவங்களோட குவாலிட்டிஸ் எங்களுக்கு தந்துடு, அவங்களோட வாழ்க்கை எங்களுக்கு தந்துடு, அவங்கள மாதிரி வாழ்ந்து மௌத்தாகக்கூடிய பாக்கியம் தந்துடு. இது இன்ஷா அல்லாஹ் நாங்கள் தஃப்சீர் பார்க்கல டீட்டெயிலாக பார்ப்போம். ஆனால் இது ஆயத்தை ஓதப்போக்குள்ள எங்களோட தலையில் அந்த அத்தனை பேரும் தலையில் வந்து யாரெல்லாம் எங்களையும் இவங்கள மாதிரி எங்களையும் எங்களோட வாழ்க்கையும் இவங்கள மாதிரி ஆக்கி ஒன்றுக்கு நெருக்கமான அடியார்களாக வாழக்கூடிய பாக்கியத்தான் நாங்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கிட்ட கேட்குறோம். அதை பாக்கியம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு எல்லாருக்கும் தரணும். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹி வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக